அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு புதிய தமிழில் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் இலக்கணத்தை நான் வந்து 2 கிளாஸாக கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் இலக்கணம் பார்த்துருக்கோம். ஓகேவா, ரைட். இப்போ 7ஆம் வகுப்பு இலக்கணத்தில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கவனிங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் மார்க் அதிகமாக நம்ம இலக்கணத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா, புரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக இலக்கணத்தில் நம்ம மார்க் அடிச்சிடலாம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு படிக்கிறப்பே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ரைட். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகை நம்ம பார்த்தோம். அதில் சின்ன வகுப்பில் பார்க்குறப்ப நம்ம உயிர்மையும் ஆயுதமும் பார்த்தோம். அதாவது 6ஆம் வகுப்பில் பார்க்குறப்ப உயிர்மையும் ஆயுதம் பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குற்றிய லுகரத்தையும் குற்றிய லிகரத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த குற்றிய லுகரம் இதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க. குற்றிய லுகரத்தை பிரித்து எழுதுறோம் அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இப்போ இந்த குற்றிய லுகரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஓகேவா, இப்போ குற்றிய லுகரம் அப்படிங்கிறது நிறையா வகை இருக்குது. எப்படி எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்து இதில் என்ன வகையான குற்றிய லுகரம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, வகுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பாக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்படி உச்சரித்து பார்க்குறப்ப இப்போ இந்த கு எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தையில் சொல்லுக்கு முதல்ல வருது, 2ஆவது வார்த்தையில் சொல்லுக்கு நடுவில் வருது, 3ஆவது வார்த்தையில் சொல்லுக்கு லாஸ்ட்டில் வருது. இப்போ இந்த நம்ம உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அதோட மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது தான் மாத்திரை அளவு. ஓகேவா, அந்த மாத்திரை அளவு பார்த்திங்க அப்படின்னா எங்கே குறைந்து ஒலிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சரிக்கிறப்ப அந்த கூக்குரிய அந்த மாத்திரை அளவு கரெக்டாக தான் இருக்குது. கு குழந்தை. அடுத்து 2ஆவது பாருங்கள் வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிக்கிறோம். வகுப்பு அந்த கூவும் கரெக்டாக தான் உச்சரிக்குது. ஆனால் 3ஆவது இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, பாக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த இக்கு நல்லா உச்சரிக்கும். ஆனால் பாக்கு முன்னால் இக்கு இருக்கிறதுனால அந்த கூக்குரிய அந்த நம்ம உச்சரிக்கிற அந்த மாத்திரை அளவு வேறுபடும். நீங்கள் வேணால் உச்சரித்து பாருங்கள். சரியா, மாத்திரை அளவு வேறுபடுது மீன்ஸ் என்ன அப்படின்னா மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குது. இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாத்திரை அளவு என்ன ஆகுது? குறைந்து ஒலிக்கிறது, குற்றிய லுகரம். சரியா, ரைட். இப்போ பாருங்கள், இந்த சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் வர்றப்ப முழுமையாக ஒலிக்குது. லாஸ்ட்டில் வர்றப்ப தான் என்ன ஆகுது அப்படின்னா அதோட மாத்திரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரைக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா அரை மாத்திரையாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரத்தில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 வார்த்தை வரும். கு, சு, டு, து, பு, ரு. அதாவது வல்லின உகரங்கள். ஓகேவா, இதுதான் குற்றிய லுகரத்தில் உள்ள இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம குற்றிய லுகரத்தை கண்டுபிடிக்கணும். சரியா, ரைட். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இந்த வார்த்தையில் பாருங்கள். இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா குற்றிய லுகரத்துக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள். ஆனால் நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா இது என்ன வகையான இந்த ஒவ்வொரு வார்த்தை, காசு அப்படிங்கிறது என்ன வகையான குற்றிய லுகரம், எஃகு அப்படிங்கிறது என்ன வகையான குற்றிய லுகரம், இப்படி கேள்வி கேட்பாங்க. இப்போ குற்றிய லுகரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 வகை இருக்குது. நான் முதல்ல வகையை சொல்லிடுறேன். சரியா, என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா 6 வகை இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா நெடில் தொடர் இருக்குது, ஆயுத தொடர் இருக்குது, உயிர் தொடர் இருக்குது, வன்தொடர் இருக்குது, மென்தொடர் இருக்குது, இடைத்தொடர் இருக்குது. ஓகேவா, மொத்தத்தில் 6 இருக்குது. நெடில் தொடர் குற்றிய லுகரம். ஓகேவா, ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். இது முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3க்கு நல்லா மைண்டில் ஏற்றிக்கலாம். இந்த இதை மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி இருக்கும். நெடில், ஆயுதம், உயிர் அப்படின்னு சொல்லிட்டு.
ரைட். இந்த 6 வகையை நம்ம வந்து பின்னால் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துறோம். சரியா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குற்றியலுகரத்துக்கு 6 வகைன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் வந்து அதாவது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? முற்றியலுகரம் அதாவது தனிக்குறில் எழுத்து. தனிக்குறில் எழுத்துக்கு இப்போ இந்த எழுத்து வந்து பாருங்களேன், புகு, பசு. இது வந்து இந்த பூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிக்குறில் எழுத்து. ஓகேவா? தனிக்குறில் எழுத்துக்கு அடுத்து வர்ற வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தனிக்குறில் எழுத்துக்கு அடுத்து வர்ற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உகர எழுத்து கம்மியாக ஒழிச்சுனா தான் அதுக்கு பேர் குற்றியலுகரம். முழுமையாக ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7 அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குறிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது தனிக்குறி கிடையாது, தனி நெடில். சரியா? ரைட். இந்த மாதிரி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறோம். கரம், கான், காரம், கேனம். அதாவது தமிழில் ஒரு சில விஷயங்களை குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம் வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான் வந்து பயன்படுத்துகிறோம். ஐகான், அவுகான் அப்படிங்கிறது. ஓகேவா? குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு காரம் அப்படிங்கிறது. மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து ஆயுத எழுத்துக்கு குறிக்கிறதுக்கு கேனம், அதாவது அக்கேனம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒழிக்கிறோம். சரியா? அதாவது உச்சரிக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் குற்றியலுகரத்தோட வகை வந்து பார்க்கலாம். ஸோ குற்றியலுகரத்தோட வகை எத்தனை? 6 வகை வந்து இருக்குது. மைண்டில் வந்து டக்குன்னு வந்து ஏற்றிடணும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், இந்த 3 நம்மளுக்கு தெரியும். அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க? நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா நெடில் தொடர் இருக்குது. நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது எப்பயுமே 2 எழுத்துக்களை கொண்டதாக மட்டும்தான் வரும். இப்போ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எழுத்துக்கள், அதாவது தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றியலுகரத்தோட வார்த்தை என்னது? கு, சு, டு, து, பு, ரு. அதாவது தனி நெடிலுக்கு அடுத்து இந்த 6 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை வருது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 எழுத்து சொற்களாக மட்டும்தான் வந்து இருக்கும். எப்பயுமே வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது 2 எழுத்து சொற்களாக மட்டும்தான் இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இதில் வந்து பாருங்கள் இந்த கு, சு, டு, து, பு, ரு இது வந்து வரும். சரியா? இப்போ வந்து பாருங்கள் அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து வந்து பாருங்களேன் எல்லாமே நெடில் எழுத்தாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது? 2 எழுத்து சொற்களாக மட்டும்தான் இருக்குது. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 எழுத்து இருக்கும், முன்னால் நெடில் இருக்கும், பின்னால் இந்த வல்லின உகரம் வந்து இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்ததாக ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஸோ ஆயுத தொடர் குற்றியலுகரம் பொறுத்த வரைக்கும் ஆயுத எழுத்துக்கு அடுத்து வர்ற குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, எஃகு, அது. இப்போ வந்து பாருங்கள் எஃகு இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் எழுத்து, இந்த வார்த்தை இருக்குது அப்படின்னா லாஸ்ட் எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குசுடுது பொருளில் ஏதாவது ஒரு வார்த்தையாக வந்து இருக்கணும். அந்த வார்த்தை வந்து கூ வந்து இருக்குது. அதுக்கு முந்தின உள்ள எழுத்து என்னவா இருக்கோ அதுதான் குற்றியலுகரமாக வரும். அதுக்கு முந்தின எழுத்து ஆயுத எழுத்தாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி அது. சரியா? இது என்ன பண்ணலாம்? இதுவும் ஆயுத தொடர் குற்றியலுகரத்தில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஆயுத தொடர் குற்றியலுகரம் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்ததாக உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது தனிநெடில் அல்லாத, ஓகேவா, தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்.
இப்போ வந்து பாருங்களேன், அரசு, 9, கயிறு, வரலாறு. இப்போ இந்த வார்த்தையில் எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட்டு உள்ள அந்த வார்த்தை வந்து பார்த்திங்க, அந்த லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குசுடுது பொருள் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னா குசுடுது பொருள் இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு குற்றியலுகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின உள்ள வார்த்தை வந்து பாருங்கள். அதுக்கு முந்தின உள்ள வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர்மை எழுத்தாக வந்து இருக்கணும். ஒரு உயிர்மை எழுத்தாக இருக்கணும். அப்படி உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு ரா வந்து பிரிக்கணும் அப்படின்னா இரு கூட்டல் ஆ. சரியா? உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? ரைட். அடுத்ததாக வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு அடுத்து வர்ற குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது இப்போ வந்து பாருங்கள், ஒரு வார்த்தை வந்துருக்கு, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வார்த்தையில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், லாஸ்ட் எழுத்து குசுடுது பொருளாக இருக்கான்னு பார்த்துடணும். பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. குசுடுது பொருள் இருக்குது. லாஸ்ட்டுக்கு முந்தின உள்ள எழுத்தை வந்து பாருங்கள். லாஸ்ட்டுக்கு முந்தின உள்ள எழுத்து இது என்ன எழுத்தாக இருக்கும் அப்படின்னா வல்லின மெய் எழுத்தாக இருக்கும். அதாவது வல்லின ஒற்றெழுத்தாக வந்து இருக்கும். பாருங்கள், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது என்னது? வல்லின ஒற்றெழுத்து, வல்லின மெய்யெழுத்து. அப்போ லாஸ்ட் எழுத்து என்னவாக இருக்கணும்? குசுடுது பொருள் ஒரு வார்த்தையாக வந்து இருக்கணும். அதுக்கு முந்தின உள்ளது வல்லின மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வன்தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். சரியா? அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் எழுத்து வந்து பார்க்கணும். லாஸ்ட் எழுத்துக்கு முந்தின எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? மெல்லினமாக இருக்கணும். அதாவது மெல்லின மெய்யெழுத்தாக இருக்கணும். மெல்லின மெய்யெழுத்தாக இருக்கணும். அப்படி மெல்லின மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மென்தொடர் குற்றியலுகரம். சேம் அதே கான்செப்டை இடைத்தொடர் இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா லாஸ்ட் எழுத்து பார்க்குறோம். லாஸ்ட் எழுத்துக்கு முந்தின எழுத்து என்னவா இருக்கணும்? இடையின மெய்யெழுத்தாக வந்து இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு படிக்கணுமா? படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? நம்மளுக்கு அந்த இந்த மெய்யெழுத்துக்கள் ஒழுங்காக தெரிஞ்சாலே போதும். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 6 குற்றியலுகரத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததாக இதை பார்த்துக்கிறோம். என்ன அப்படின்னா இவ் அப்படிங்கிற எழுத்துக்கு தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையாது. இவ்வுக்கு அடுத்து வர்ற மாதிரி ஏதாவது குற்றியலுகர சொற்கள் இருக்காங்க? கிடையாது. அடுத்து சு, டு, ரு இந்த எழுத்துக்கள் இறுதியாக அமைகிற மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. சரியா? ரைட். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், குற்றியலுகரம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றியலிகரம் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், குற்றியலிகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வழக்கில் வந்து பயன்படுத்தப்படலை. ஓகேவா? வழக்கில் வந்து பயன்படுத்தப்படலை. குற்றியலிகரம் 2 இடத்துல மட்டும்தான் வந்து வரும். அந்த காலத்தில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது கிடையாது. பாருங்கள், வரகு கூட்டல் யாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வரகு கூட்டல் யாது. இதை நம்ம வந்து சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா வரகியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? அதாவது இந்த வரகு இந்த லாஸ்ட்டில் இதுக்கு பேர் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமொழி ஈற்றில் இந்த கூ இருக்கு இல்லையா, இந்த கூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீயா வந்து ஒலிக்குது. அப்படி ஒலிக்கிற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாத்திரை அளவு வந்து ஒலிக்காது. அதுக்குரிய அதாவது உயிர்மை எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை அளவு. அல்லது குறியலுக்குரிய மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை அளவு. உயிர்மை எழுத்து இல்லை, குறியலுக்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு. அந்த ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காமல் அரை மாத்திரையாக என்ன ஆகும்னா குறைஞ்சி வந்து ஒலிக்கும். அப்படி ஒலிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது ஒரு சில இடத்துல மட்டும், மொத்தம் 2 இடத்துல மட்டும்தான் வருது. பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, நாடு கூட்டல் யாது நாடியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. இப்போ நம்ம எனப்படுவது யாது அப்படின்னு சொல்ல முடியாது, எனப்படுவது யாது அப்படின்னு தான் யாது அப்படின்னு சொல்ல முடியும்.
ஓகேவா? ரைட். என்ன ஆகுது? இந்த கு அப்படிங்கிறது என்னவா மாறிடுது? கீயா வந்து மாறிடுது. இங்கே பூ அப்படிங்கிறது பீயா வந்து மாறிடுது. இங்கே டூ அப்படிங்கிறது டீயா வந்து மாறிடுது. இங்கே தூ அப்படிங்கிறது தீயா வந்து மாறிடுது. இந்த மாதிரி அதோட ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவை வந்து ஒழிக்குது அப்படின்னா அதுவும் ரெண்டே இடத்துல மட்டும்தான். ஒன்று இந்த இடத்துல கொக்கியாது, தோப்பியாது, நாடியாது, எனப்படுயாது. அடுத்து இன்னொரு இடம் என்ன அப்படின்னா அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேள் கூட்டல் மியா நீ கேள்மியா அப்படின்னு சொல்லி எழுத முடியாது. கேள்மியா அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியாது. சரியா? கேள்மியா தான் எழுதணும். செல் கூட்டல் மியா செல்மியா அப்படின்னு சொல்லி எழுதணும். செல்மியா அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ இதெல்லாம் அசைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கே வந்து மியா அப்படிங்கிறது ஓர் அசைச்சொல். என்ன அப்படின்னா ஓசை நயத்துக்காக வருது. ஓசை நயத்துக்காக வர்றது. இதில் மீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இம் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுகிறோம். அதில் இகரம் இருக்கு இல்லையா? மீனாலே இகரம் தானே. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றி லிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து வார்த்தையில் வந்து ஒரு இடத்துல வந்து இடம்பெறுது அப்படின்னா அதோட மாத்திரை அளவு குறைந்து வந்து ஒழிக்குது. இந்த மியா அப்படிங்கிறது என்ன ஆகுது? குறைந்து வந்து ஒழிக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டால் இது குற்றிய லிகரம். பாருங்கள், அழகாக கொடுத்தாங்க பாருங்கள். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கத்தில் வந்து கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குற்றியில் உரை எண்ணு பெயர்களோட மாத்திரை அளவு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் 1 அப்படிங்கிறது. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. சரியா? இப்போ இந்த 1 அப்படிங்கிறது என்ன வகையான குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் அடிங்க. சரியா? 1 அப்படிங்கிறது என்ன வகையான குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் அடிங்க. சரியா? இப்போ ஓ அப்படிங்கிறது குறில் எழுத்து, இதுக்குரிய மாத்திரை அளவு 1. இன் அப்படிங்கிறது ஒற்றை எழுத்து, இதுக்குரிய மாத்திரை அளவு அரை. ரூ அப்படிங்கிறது குறில் எழுத்து, இதுக்குரிய மாத்திரை அளவு 1. ஆனால் இங்கே என்ன ஆகுது? லாஸ்ட்டில் வந்து வருதா? லாஸ்ட்டில் வர்றதுனால குசுடுது பொருள் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து லாஸ்ட்டில் வருது அப்படின்னா அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரையாக வந்து ஒழிக்கும். ஸோ அரை மாத்திரை. டோட்டலாக அதோட மாத்திரை அளவு 2 மாத்திரை. சரியா? ரைட். அடுத்ததாக உங்களுக்கு இதை வச்சு நம்ம அழகாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எழுதலாம். சரியா? இப்போ வந்து பாருங்கள் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியல் உரத்தில் நம்ம வந்து சேர்க்கலாம். அப்படிங்கிறது என்னது? நெடில், தனி நெடிலுக்கு அடுத்து குசுடு பொருள் வருது. ஸோ 6 அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியல் உரம். எஃகு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியல் உரம். எஃகு அப்படிங்கிறது என்னது? ஆயுத தொடர் குற்றியல் உரம். அடுத்து கரும்பு, லாஸ்ட் எழுத்து பூ வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இம்மு நம்ம. ஸோ இம் அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். சரியா? விறகு, லாஸ்ட் எழுத்து என்னது? குசுடு பொருள் இருக்குது. அதுக்கு முந்தின எழுத்து வந்து பாருங்கள் ரா அப்படிங்கிறது இருக்குது. ரான்னு நம்மளால் வந்தொடர் அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. சரியா? ரா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்படிங்கிறப்ப இது வந்து உயர்தொடர் குற்றியலுகரத்தில் வந்து வரும். சரியா? இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி உலக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூ லாஸ்ட்டில் வந்து இருக்குது, கூக்கு முன்னால் இக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து இக்கு அப்படிங்கிறது வன்தொடர். ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் உலக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன குறுக்கம் இருக்குது? ஐகார குறுக்கம் இருக்குது, ஔகார குறுக்கம் இருக்குது, மகர குறுக்கம் இருக்குது, ஆயுத குறுக்கம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன? ஐகார குறுக்கம். ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த எழுத்து ஐ அப்படிங்கிறது முதல்ல குறிலா நெடிலா? நெடில் எழுத்து. சரியா? ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஓகேவா? இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து அதோட மாத்திரை அளவு எவ்வளவு? 2 மாத்திரை. நெடில் அப்படிங்கிறதுனால 2 மாத்திரை. சரியா? 2 மாத்திரை. ஸோ இந்த ஐ அப்படிங்கிற இந்த எழுத்து சொல்லுக்கு முதல்லையோ, சொல்லுக்கு இடையிலையோ, சொல்லுக்கு கடைசிலையோ வர்றப்ப தன்னோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐகார குறுக்கம். மாத்திரை அளவு குறுகி ஒழிக்கிறது ஐகார குறுக்கம். இப்போ வந்து பாருங்கள் ஐ கை பை இதை தனியாக வந்து உச்சரித்து பாருங்கள். தனியாக வர்றப்போ அதோட 2 மாத்திரை அளவு முழுமையாக வந்து இருக்கும்.
சரியா? ஐ அப்படின்னு சொல்லுவோம், கை அப்படின்னு சொல்லுவோம், பை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து பாருங்கள், அதோட 2 மாத்திரை அளவு முழுசாக வந்து ஒலிக்கும். இதுவே நீங்கள் வந்து 50 அப்படின்னு சொல்லி வாசித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். 50 ஐன்னு சொல்கிறதுக்கும் 50 அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ என்ன அது, தன்னோட மாத்திரை அளவு குறைஞ்சு வந்து ஒலிக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுக்கம், ஐகார குறுக்கம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ரைட். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இதில் வந்து இதாக கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வையம், சமையல், பறவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வையம், வையம் அப்படிங்கிறது என்ன தான் ஐ அப்படின்னு தனியாக உச்சரிக்கிறப்ப நல்லா வந்து உச்சரித்தாலும், வையம் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு அடுத்து யா வந்துடுறதுனால இதோட மாத்திரை அளவு 2 மாத்திரை இருக்கு இல்லையா, 2லேருந்து 1.5 வந்து குறைந்து ஒலிக்கும். எத்தனை? 2 மாத்திரையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குறைந்து வந்து ஒலிக்குது. அப்போ 1.5 வந்து குறைந்து ஒலிக்குது. அடுத்து சமையல், சமையல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியா? மையை வந்து நல்லா வந்து உச்சரிக்க மாட்டோம், சமையல். இங்கே என்ன ஆயிடுது, மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உச்சரிக்க, இது மாவை தான் நம்ம வந்து உச்சரிப்போம். அப்போ என்ன ஆகுது, 2 மாத்திரைலேருந்து ரொம்ப குறுகி வந்து ஒலிக்குது. என்ன ஆகுது அப்படின்னா 1 மாத்திரையாக வந்து குறுகி வந்து ஒலிக்குது. 2 மாத்திரையிலேருந்து சொல்லுக்கு நடுவில் வர்றப்ப, அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை சொல்லுக்கு நடுவில் வர்றப்ப 1 மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்குது. அடுத்து பறவை, பறவை, பறவை அந்த வாவை தான் நீ வந்து உச்சரிப்பேன். சரியா? வைன்னு சொல்ல மாட்டோம். அப்படிங்கிறப்ப இங்கேயும் 1 மாத்திரை அளவு தான் வந்து உச்சரிக்குது. அப்போ என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஐ அப்படிங்கிற எழுத்து சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. சொல்லுக்கு நடுவில் வர்றப்பையும் சொல்லுக்கு கடைசியில் வர்றப்பையும் என்ன ஆகுது அப்படின்னா 1 மாத்திரையாக வந்து ஒலிக்குது. ஆனால் அதோட ஆக்சுவல் மாத்திரை அளவு என்ன, 2 மாத்திரை. சரியா? ரைட். இப்படி குறுகி ஒலிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். நான் சொன்ன விஷயந்தான். ஐகாரம் சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப 1.5 மாத்திரை அளவு, சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வர்றப்ப 1 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சா? ரைட். அடுத்து ஔகார குறுக்கம். ஸோ ஔகார குறுக்கம் பொறுத்த வரைக்கும் அவ் அப்படிங்கிற எழுத்து, அவ் அப்படிங்கிற எழுத்து என்னது, முதல்ல நெடில் எழுத்து. சரியா? இந்த அவ் அப்படிங்கிற எழுத்து தனக்குரிய 2 மாத்திரையிலேருந்து எவ்வளவு, ஆமாம், தனக்குரிய 2 மாத்திரை அளவுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் 1.5 மாத்திரை அளவில், சரியா, 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஔகார குறுக்கம் சொல்லுவாங்க. இங்கே 1 மாத்திரை அளவுலாம் வந்து வராது. சரியா? ரைட். இப்போ அவ் அப்படிங்கிற இந்த வார்த்தை, வவ் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம தனியாக உச்சரிக்கிறப்ப 2 மாத்திரையில் வந்து ஒலிக்கும். இதுவே ஔவையார், ஔவையார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உச்சரிக்கிறோம். ஔடதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உச்சரிக்கிறோம் அப்படின்னா ஔவை நம்ம என்ன பண்ண மாட்டோம், முழுசாக வந்து உச்சரிக்க மாட்டோம். சரியா? அப்படிங்கிறப்ப ஔவையார் அப்படிங்கிற பார்க்குறப்ப ஆவத்தான் நீ வந்து உச்சரிப்பேன், ஔடதம் பார்க்குறப்ப ஆவத்தான் வந்து சொல்லுவேன். அப்போ அதோட மாத்திரை அளவு என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாயிடுது, 1.5 மாத்திரை அளவு வந்து குறைந்து வந்து ஒலிக்குது. அப்படி குறைந்து ஒலிக்கிறதுனால இதுக்கு பேர் ஔகார குறுக்கம். அதே மாதிரி ஔகாரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வராது. ஆனால் ஐகாரம் அப்படிங்கிறது சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வரும். சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வருதும், இறுதிலையும் வரும். என்னது ஐ. ஔ அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வராது. சரியா? அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகரம் அப்படின்னா என்னது, இம் அல்லது மா. இந்த வார்த்தைகள் முக்கியமாக இந்த இம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். இந்த இம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குரிய மாத்திரை அளவு 1/2 மாத்திரை. சரியா? அந்த 1/2 மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரை அளவு வந்து குறைந்து வந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மகர குறுக்கம். இப்போ அம்மா, பாடம், பாடம் படித்தான், இந்த சொற்களில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அம்மா அப்படின்னு சொல்கிறப்ப இம் வந்து நல்லா வந்து உச்சரிக்கிறோம், பாடம் அப்படின்னு சொல்கிறப்ப இம் வந்து நல்லா வந்து உச்சரிக்கிறோம். அப்போ ஒரு மாத்திரை அளவு 1/2 மாத்திரை அளவு கரெக்டாக வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், வளம் வந்தான், வளம் வந்தான் அப்படின்னு வாசிக்கிறப்ப இந்த இம்முக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வா வந்து வந்திருக்குது. மகரத்தை அடுத்து மகரம் வருது அப்படின்னா அது வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மகரம் என்ன ஆகுது அப்படின்னா 1/2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1/4 மாத்திரையாக வந்து ஒலிக்குது. அப்போ இப்படி ஒலிக்குது அப்படின்னா இதுக்கு பேர் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து போலும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உச்சரிக்கிறோம். அப்படி உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுது, போலும் அப்படின்னு சொல்கிறப்ப இம் வந்து நல்லா தான் உச்சரிக்கிறேன். ஆனால் இந்த சொல்ல போன் அப்படின்னு சொல்லியும் மருளும் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை மருண் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து செயலில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அப்படி பயன்படுத்துகிறப்ப இந்த போன் அப்படிங்கிறது ஒரு மகர குறுக்கம், மருண் அப்படிங்கிறது ஒரு மகர குறுக்கம். என்ன இது இம்மை வந்து நல்லா உச்சரிக்க மாட்டேன், அம்மா அப்படின்னு உச்சரிக்கிறப்ப எப்படி இருக்குது. ஆனால் இதுவே மருண் அப்படின்னு உச்சரித்துப்பார், மருண் அப்படின்னு உச்சரிப்பார், போன் அப்படின்னு உச்சரித்துப்பார், என்ன ஆகுது மாத்திரை அளவு கம்மியாகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மகர குறுக்கம். சரியா, ரைட்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அஃது எஃகு இஃது தனியாக ஒழிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குரிய அரை மாத்திரை நல்லா வந்து ஒழிக்குது. ஆனால் இதுவே இதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முள் கூட்டல் தீது எப்படி எழுதுவோம், முட்டிது அப்படின்னு எழுதுவோம். கல் கூட்டல் தீது கற்றிது அப்படின்னு எழுதுவோம். இப்போ முக்டிது அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்ல மாட்டோம், முக்டிது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி கல்தி கூட்டல் தீது கக்ரிது அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், முட்டிது. இந்த இது சைலண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்த சைலண்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா கற்றிது அப்படின்னு சொல்லுவோம், இங்கே முட்டிது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, அதோட மாத்திரை அளவு குறைந்து வந்து ஒழிக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத குறுக்கம். சரியா, ஓகே. ஸோ இவ்வளோதான்ப்பா அந்த குறுக்கம் அப்படிங்கிறது. தெளிவாக நம்ம வந்து அடிக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேட்கை அப்படிங்கிற சொல்ல ஐகார குறுக்கம் பெறுற மாத்திரை அளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ஐகாரம் எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் வந்து இருக்குது. சொல்லுக்கு முதல்ல வர்றப்போ என்ன ஆகுதும், 1.5 மாத்திரை அளவு குறைந்து வந்து ஒழிக்கும். சொல்லுக்கு நடுவில் வர்றப்பையும் லாஸ்ட்டில் வர்றப்பையும் 1 மாத்திரை அளவு வந்து ஒழிக்கும். அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து கேட்குறாங்க. பாருங்கள், போன் மகர குறுக்கம், மருண் மகர குறுக்கம், பழம் விழுந்தது மகரத்தை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா மகர குறுக்கம், பணம் கிடைத்தது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர குறுக்கம் கிடையாது. சரியா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. அடுத்த சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம். சரியா, ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சார்பெழுத்துக்களில் 10ல் ஒரு 2 தவிர மிச்சம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். உயிர்மை நம்ம 6ஆம் வகுப்பில் பார்த்தோம், உயிர்மை ஆயுதம் 6ஆம் வகுப்பில் பார்த்தோம். அடுத்து இந்த குறுக்கம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டோம். சரியா, குற்றியல் உகரமும் இங்கே வந்து பார்த்துட்டோம். இன்னும் அளபடை மட்டும்தான் மிச்சம் இருக்குது, அதை நம்ம வந்து உயர் வகுப்பில் நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கணம், ரொம்ப எளிமையான இலக்கணம், இதெல்லாம் வந்து ஜாலியாக வந்திருக்கும். ஸோ வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்துகிற முறைக்கு பேர் தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேவா, ரைட். இப்போ வந்து பாருங்கள், வழக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட முன்னோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அல்லது எந்தெந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே கொண்டு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். இப்போ வந்து பாருங்கள், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்கப்பா. என்னென்ன, இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னது, இயல்பு வழக்குன்னு சொல்கிறாங்க, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு அப்படிங்கிறது இயல்பாக, சரியா, இயல்பாக உள்ளது உள்ள மாதிரி சொல்கிறது தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு வழக்கு பொறுத்த வரைக்கும் 3 வகை. என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிலம் அப்படிங்கிற பேர் இருக்குது, மரம் அப்படிங்கிறது வான் இருக்குது, எழுது இருக்குது. இந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் அந்த பொருள் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து இலக்கண நெறி மாறாமல் இருக்கிறதுனால இது வந்து இலக்கணம் உடையது அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு தெரியுமா நிலம்னா எதுக்காக சொன்னாலும் தெரியுமா, தெரியாது. சரியா, அதுவே இலக்கண போலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னால் உள்ள பகுதி என்ன சொல்லணும், இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க, முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கிளையோட நுனி என்ன சொல்லணும், கிளை நுனின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண முறைப்படி அமையாட்டாலையும் இலக்கண முறைவை மாறி ஏற்றுக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்முன் அப்படிங்கிறது இலக்கண முறைப்படி வராது, தப்பு. இல்லத்தின் முன்பகுதி இல்லத்தின் முன் தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறான், முன்றின்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து பாரு, கிளையோட நுனியை கிளை நுனின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நுனிக்கிளைன்னு சொல்கிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் உடையது மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து போலி. ஸோ இலக்கண போலி. ஓகேவா,
அடுத்து வந்து பாருங்கள், சரி இலக்கண போலி அப்படிங்கிறது பெரும்பாலும் அந்த முன்னால் பின்னால் அந்த வார்த்தை வந்து மாறி மாறி அமையும் அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ வந்து பாருங்கள், இலக்கண போலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்ன பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலி என்ன சொல்கிறாங்க? முன்ன பின்னாக தொக்க போலி. புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இதெல்லாம் வந்து இலக்கண போலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? புறநகர், நகர்ப்புறம் தான் சொல்லணும். நகரத்துக்கு வெளியே அப்படின்னா நகர்ப்புறம் தான் சொல்லணும். நம்மளால் என்ன சொல்லியிருக்காங்க? புறநகர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கால்வாய்ன்னு சொல்லக்கூடாது, வாய்க்கால்னு சொல்லணும். அதே மாதிரி சதைன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன சொல்லணும்? தசைன்னு சொல்கிறோம். கடைக்கன்னு சொல்லக்கூடாது, கண் கடை அப்படி தான் சொல்லணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? இலக்கண போலி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், வாயில் வாசல். ஸோ வாயில் வாசல். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இல்லத்துக்குள்ளே அந்த வாசல் இருக்கு இல்லையா? வாசல், நம்ம பேசுகிறது வாசல், ஆனால் வாயில் தான் வந்து கரெக்டு. சரியா? ரைட்டு. இப்போ நம்ம வாயில் சொல்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? வாசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு. சரியா? இப்போ என்ன ஆகுது? அந்த வாயில் அப்படிங்கிறது அப்படி மாறிடுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. மருவி வர்றது, மாறி வர்றது. சரியா? ரைட். சரி, வாயில் அப்படிங்கிறது கரெக்டு தான். வாயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னால் வர்ற அந்த வாசலை வந்து குறிப்பிட்றாங்க. ஆனால் இது தப்புங்கிறாங்க. சரியா? இல்லத்துக்குள்ளே நுழையிற வழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்வாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? வாயில்னு சொல்கிறோம். வாயில் அப்படிங்கிறது திரும்ப எப்படி வந்து மாறுது அப்படின்னா வாசல் அப்படின்னு சொல்லி மாறுது. அதுக்கு பேர் மரு. சரியா? அடுத்து மரு. ஸோ ஒரு வார்த்தை இருக்கும், அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மாற்றி சுருக்கி வந்து சொல்லுவோம். அதுக்கு பேர் மருவு. ரைட். தஞ்சாவூர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதை இலக்கணிலிருந்து மாறி வர்றதுக்கு பேர் மருவு. கோவை, குடந்தை, எந்தை, எந்தைனா எம் தந்தை அப்படிங்கிறது. போது, சோனாடு, சோழநாடு அப்படிங்கிறது சோனாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மருவி வந்து வர்றது. சரியா? அடுத்ததாக தகுதி வழக்கு. ஸோ தகுதி வழக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொல்ல தகுதி இல்லாத சொற்களை தகுதியான ஒரு சொல்ல வந்து மாற்றி நம்ம வந்து பேசுகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி வழக்கு பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஃபஸ்ட்டு இடக்கடக்கல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இடக்கடக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ மற்றவங்கள சொல்கிறப்ப சொல்லத்தகாத சொற்களை நம்ம வேறு மாதிரி மாற்றி வந்து சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் இடக்கடக்கல் அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இப்போ கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். சரியா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஊரில் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், டாய்லெட் வந்து நீங்கள் வந்து ஊரில் வந்து போகிறீங்க, பசங்களாக இருக்கட்டும் இல்லைனா பொண்ணுங்களாக இருக்கட்டும், டாய்லெட் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டாய்லெட் போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ டாய்லெட்னா சிட்டியில் வந்து வச்சுருப்பாங்க. இதுவே கிராமத்துலலாம் டாய்லெட்டில் வந்து கிடையாது. என்ன பண்ணுவாங்க? திறந்த வெளியில் தான் வந்து போவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளியே போய்ட்டு வந்தேன் அப்படின்பாங்க. வெளியே போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப வெளியே அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து கரெக்டாக நான் டாய்லெட்டுன்னு சொல்லாமல் வெளியேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது? நம்ம தகுதியுடைய சொற்களை மாற்றிடுறோம். ஸோ இந்த மாதிரி தகுதி இல்லாத சொற்களை தகுதியுடைய சொற்களை மாற்றி சொல்கிறத என்ன சொல்கிறது அப்படின்னா இடக்கடக்கல். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. வெளியே அப்படின்னா டாய்லெட் போயிடுச்சு. அதை நம்ம பச்சையாக சொல்ல முடியாது இல்லையா? அடுத்து ஒன்றுக்கு போய் வந்தேன், யூரின் பாஸ் பண்ணுறது. சரியா? நம்ம சின்ன வயசில் டீச்சர் கேட்போமா? டீச்சர் அவனுக்கு கேட்போமா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து கேட்க முடியாது. அது தகுதி இல்லாத சொற்களாக வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது தகுதியாக வந்து மாற்றுறோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடக்கடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மங்களம். ஸோ மங்களம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அபசகுணமாக பேசுவாங்க. சரியா? இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க. நீங்கள் ஃபோனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கன்வே பண்ணணும், இன்னொரு ஆளுக்கு வந்து கன்வே பண்ணணும். அப்போ கன்வே பண்ணணும்னா எப்படி கன்வே பண்ணீங்க? ஏய் செத்துட்டாண்டா, போய் சேர்ந்துட்டாண்டா அப்படியா சொல்லுவீங்க? கிடையாது, தவறிட்டாரு இப்படி சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செத்துட்டாருன்னு சொல்கிறதுக்கும் தவறிட்டான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ அமங்கலமான வார்த்தையை மங்களமான வார்த்தையை வந்து மாற்றுறதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மங்களம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? செத்தார் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத வார்த்தை.
அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் துஞ்சினார், இப்போலாம் தவறிட்டார், நம்மளை விட்டு போயிட்டார், இப்படி தான் சொல்லுவாங்க. செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? ரைட். இயற்கை எழுதினார் அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து சொல்கிறோம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அமங்கலமாக இருக்கிற வார்த்தையை நம்ம வந்து மங்களமாக வந்து எழுதுறாங்க. ஓலைன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடு என்ன சொல்கிறோம், வெள்ளாடு. கருப்பு வந்து ஒரு நிறத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே மாற்றி வச்சுருக்க கருப்பா, அது வந்து ஒரு அபசகனம் மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. வெள்ளாடுன்னு இருக்குது. நீங்கள் என்றைக்கா ஒன்றா வெள்ளை கலரில் வந்து ஆடை வந்து பார்த்துக்கிங்களா? மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலரில் தான் வந்து ஆடு வந்து இருக்கும். கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலர் வந்து இருக்கும். அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளாடுன்னு சொல்லிடுவாங்க. சரியா? வெள்ளாடு செம்பரி ஆடு என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த வெள்ளாடை வந்து வெள்ளை வந்து என்றைக்கா ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சோண்டு தான் இருக்கும். செம்பரி ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆனால் அதை வந்து சொல்ல மாட்டாங்க, செம்பரின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அதான் நம்ம முன்னோர்கள். ரைட்டு. விளக்கை அணை, விளக்கை அமர்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. விளக்கை என்ன சொல்லணும், குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்க. சுடுகாடு, நன்காடு. சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து மங்களமான வார்த்தைகள். ஓகே. அடுத்து குழுவுக்குறி. ஸோ குழுவுக்குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது, சூட்கேஸில் வச்சுருக்க. நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் அப்பாவோ உங்கள் வீட்டில் யாரோ கால் பண்ணுறாங்க, என்னடா காசு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட 1 கோடி இருக்குது, இந்த பேக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். என்கிட்ட ஒரு ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து இது பண்ணுறோம் பல பேர் கூடியிருக்கிற இடத்துல. ஓகேவா? ரைட். ஏதாவது ஒன்று இப்போ தங்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தங்கம்னு சொல்ல மாட்டீங்க, வேறு ஏதாவது பேரை வச்சு சொல்லுவீங்க. சரியா? ரைட். இந்த மாதிரி பலர் கூடியிருக்கிற இடத்துல சிலர் மட்டும் தங்களுக்குள்ள செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பொண்ணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரை அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை பரின்னு யார் பயன்படுத்துகிறா, பொற்கொலர் பயன்படுத்துகிறாங்க. ஆடைய காரை அப்படின்னு சொல்லிட்டு யானைப்பாகர் பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஓகே. இதுக்கு பேர் தான் குழுவுக்குறி அப்படிங்கிறது. ரைட். இது ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்டாங்க. சரியா? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்ல பயன்படுத்துகிற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்துகிற முறை தான். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது இடக்கரடக்கல், நாகரிகம் கருதி. அதே மாதிரி மங்களம் அற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுறது மங்களம். அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பேசுகிறது குழுவுக்குறி. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா போலி. ஸோ போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகை வந்து இருக்குப்பா. என்ன இருக்குது அப்படின்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து வார்த்தைகள் பார்க்க உங்களுக்கு வந்து புரியும். என்ன அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து வந்து மாறி இருக்கும், ஆனால் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக வந்து இருக்கும். அந்த மாதிரி அந்த மாறி வர்ற எழுத்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே போலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலியை பொறுத்த வரைக்கும் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை வந்து இருக்குது. முதற்போலினா முதல் எழுத்து மாறி வர்றது, இடைப்போலி அப்படின்னா இடையில உள்ள எழுத்து மாறி வர்றது, கடைப்போலி அப்படின்னா கடைசியில் உள்ள எழுத்து வந்து மாறி வர்றது. ஃபஸ்ட்டு முதற்போலி. ஸோ முதற்போலி பொறுத்த வரைக்கும் பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் இந்த சொற்களில் முதல் எழுத்து வந்து மாறுது, ஆனால் பொருள் வந்து சேமாக தான் வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி முதல் எழுத்து ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதற்போலி, ஆனால் பொருள் வந்து சேமாக வந்து தரணும். அடுத்து இடைப்போலி அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் இந்த சொற்களும் அப்படித்தான். இடையில உள்ள அந்த வார்த்தை மட்டும்தான் வந்து மாறுது, ஆனால் அதோட பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறலை. சரியா? ரைட். இடையில இருக்கிற எழுத்துக்கள், அதனால் இடைப்போலி. அடுத்து கடைப்போலி அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ளது. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். ஸோ இந்த மாதிரி கடைசியில் உள்ள எழுத்துக்கள் மாறி வருது, ஆனால் அதுக்குரிய பொருள் சேம் தான். சரியா? ரைட். அதே மாதிரி அக்ரணை பெயர்கள். அக்ரணை பெயர்கள் அப்படின்னா உயிர்தனை, அக்ரணை. உயிர்தனை நம்ம, அக்ரணை என்ன, விலங்கு. அந்த விலங்குக்கு அந்த வார்த்தைக்கு இறுதியில் நிற்கிற மகர எழுத்துக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா நகரம் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கடைப்போலியாக வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லகரத்துக்கு பதிலாக ரகரம் வந்து வரும், அது கடைப்போலியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முற்றுப்போலி. ஸோ முற்றுப்போலி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 3 வகை போலி வந்து பார்த்தோம். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று முற்றுப்போலி. என்ன அப்படின்னா மொத்த எழுத்துமே மாறிடும். இப்போ வந்து பாரு, 5, 5 சொல்கிறோமா, 5
அதே மாதிரி வந்து பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் வார்த்தை வந்து இல்லை. நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி வந்து இருக்குது. மொத்த எழுத்துமே வந்து மாறி இருக்கும். ஆனால் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து இலக்கிய வகை சொற்கள். ஸோ இலக்கிய வகை சொற்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்டா? பாருங்கள், சொல்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சொல்லுக்கு மொழி அப்படிங்கிற பொருள், பதம், கிளவி, இந்த மாதிரி மூணுமே சேம் சொல் அப்படிங்கிற பொருளை தான் வந்து குறிக்குது. சரியா? இலக்கண முறைப்படி மொத்தம் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். சரியா? அதே மாதிரி இது இலக்கண முறைப்படி பார்த்தோம். இதுவே இலக்கிய வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல பொறுத்த வரைக்கும் இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இயற் சொல். ஸோ இயற் சொல் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த வார்த்தையில் வந்து பாருங்கள் இதோட பொருள் இயல்பாக எல்லாத்துக்குமே விளங்குற மாதிரி வந்து இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இயற் சொல் பொறுத்த வரைக்கும் பெயர், வினை, இடை, உரி இந்த 4 வகையிலே வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், மண், பொன் இது வந்து பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது வர்றது என்னது? வேலை. வேலை மீன்ஸ் என்ன? வினை. சரியா? வினை இயற்சொல். அவனை, அவனால் இது வந்து பார்த்திங்கன்னா நை, ஆள், ஐ, ஆள் அப்படிங்கிறது இடைச்சொற்கள். ஸோ இடை இயற்சொல். மாநகர், மா அப்படிங்கிறது உரி, உரி இயற்சொல். சரியா? இந்த மாதிரி வகை வந்து இருக்குங்கிறாங்க. அடுத்து திரிசொல். ஸோ திரிசொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன் இந்த வார்த்தையில் வந்து பாருங்களேன், இந்த வார்த்தைகள் இலக்கியங்களில் இருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒரு சில பேருக்கு மட்டும்தான், நல்லா படித்த மேதாவிகளுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். இது இப்போ வங்குல்னா காற்றுன்னு அர்த்தம். வங்குல்னா என்ன அர்த்தம்? காற்று. அழுவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து உருபயன் அப்படின்னா நல்ல மிகுந்த பயன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், படிக்காதவர்களுக்கு தெரியாது. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. திரிசொல் பொறுத்த வரைக்கும் இதுவும் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையிலே வந்து வருது. பாருங்கள், அழுவம், வங்கம் இது வந்து பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றான் இது வந்து வினை. அன்ன, மான இது வந்து இடை. கூர்களி, கூர்களி, தவ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரி திரிசொல். சரியா? அதே மாதிரி இந்த திரிசொல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 வகையாக வந்து பிரிக்கலாம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வந்து பிரிக்கலாம். பாருங்கள், வங்கம், அம்பி, நாவாய் இந்த 3 வார்த்தைகளுமே கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருளை தர்ற என்ன அப்படின்னா ஒரு பொருள் தர்ற பல திரிசொல். இதுவே இதழ் அப்படிங்கிற சொல் பூவின் இதழை குறிக்கும், உதட குறிக்கும், கண் இமையை குறிக்கும், பனையேடு, நாளிதழ் இந்த மாதிரி இந்த இதழ் அப்படிங்கிற இந்த வார்த்தை நிறைய விஷயங்களை வந்து குறிக்குது. வெறும் ஒரு இதழ், ஆனால் பூவோட இதழ் குறிக்கும். சரியா? உதட குறிக்கும், கண் இமையை குறிக்கும், பனை ஏடை குறிக்கும், நாளிதழை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஒரு திரிசொல் தான், ஆனால் நிறைய பொருள் வந்து கொடுக்குது. அடுத்ததாக திசைச்சொல். ஸோ திசைச்சொல் அப்படின்னா என்ன? திசைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சாவி, சன்னல், பண்டிகை இதெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழில் பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் இது வந்து தமிழில் வழக்கில் இருக்குது, ஆனால் தமிழ் சொல் கிடையாது. இந்த மாதிரி தமிழில் வழக்கில் இருந்தாலும் பிற மொழிகளில் வந்து இருந்து காப்பி பண்ண வேர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? முற்காலத்தில் அந்த காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழோட பிற பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேணி அப்படிங்கிற அந்த வார்த்தை, பெற்றம் அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து திசைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. அடுத்து வடசொல். ஸோ வடசொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து பாருங்கள், வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த சொற்கள் தமிழில் வழக்கில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. ஏடா விடம்லாம் தமிழ் சொல் கிடையாதா, சக்கரம்லாம் தமிழ் சொல் கிடையாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் என்ன? சமஸ்கிருத மொழி சொற்கள். இந்த மாதிரி சமஸ்கிருதத்துலேருந்து தமிழுக்கு வந்த எழுத்துக்கள் தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
வட சொற்களை 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று தற்சமம், இன்னொன்று தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. தற்சமம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் கமலம் அலங்காரம். சரியா, கமலம் அலங்காரம் இது வடமொழியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம். ஸோ தற்சமம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு சொல்லிட்டும், விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம வந்து தமிழ் எழுத்துலாக மாற்றி வந்து எழுதுகிறோம். என்ன பண்ணுறோம், லக்ஷ்மி அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், லக்குமி அப்படின்னு எழுதுகிறோம். சரியா, இப்படி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தற்பவம். அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுனா தற்சமம், மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சொற்கள் வந்து இலக்கிய வகை சொற்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா, ரைட். அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் வந்து பார்த்துக்குவோம். பகுபதம் பகாபதம் அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். அதுக்கு தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நன்னூல் எழுதுனா பவனந்தி முனிவர். நன்னூலை யார் எழுதுனா, பவனந்தி முனிவர் தான் வந்து எழுதினார். இவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை இருக்குது, மொத்தம் 42 இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நிறையா வந்து இருக்குது, ஆனால் இவர் வந்து சொன்னது 42 அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஒரு 42 இருக்கு இல்லையா, இதை வந்து 40 + 2ன்னு சொல்லி பிரிக்கலாம். 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் என்ன, நோ அப்படிங்கிற ஒரு எழுத்து, து அப்படிங்கிற ஒரு எழுத்து. இந்த 2 எழுத்து வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள். சரியா, ரைட். இப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்துடலாமா? ஓகே. ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆ அப்படின்னா என்ன அர்த்தம், பசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஈ மாடு எப்படி கத்தும், மா ஆ. சரியா, அடுத்து ஈ ஈதல். ஈதல்னா என்ன அர்த்தம் தமிழில், கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஊ ஊ அப்படின்னா ஊன். ஊன்னா என்ன அர்த்தம், இறைச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏ ஏகலைவன். ஏகலைவன் ஏகலைவனா எதுக்கு பெயர் பெற்றவன், அம்பு விடுதலுக்கு பெயர் பெற்றவன் ஏகலைவன். ஸோ ஏ அப்படின்னா அம்பு. அடுத்து ஐ ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன். ஐனா என்ன அர்த்தம், தலைவன். சரியா, அடுத்து ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா என்னது, மதகு நீர் தாங்கும் பலகை. கா அப்படின்னா காடு. காடு மீன்ஸ் என்ன அப்படின்னா சோலை. கானா என்ன அர்த்தம், சோலை. கூ கூ அப்படின்னா பூமி. கை கை சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கை ஒழுக்கம். கோ கோன். கோன்னா யார், அரசன். சரியா, சா சானா என்ன, செத்து போ. சரியா, இறந்து போ. அடுத்து சி சி இகழ்ச்சி. சரியா, சே சே சேக்குவாரா உயர்வு. சரியா, ரைட். சோ அப்படின்னா மதில். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், மதில். தா தாத்தா குடு. தா அப்படின்னா குடு. தீ அப்படின்னா நெருப்பு. தூ அப்படின்னா தூய்மை. தே தேவன். தேவன்னா யார், கடவுள். ஓகேவா, அடுத்து தை தைத்தல். அடுத்ததாக நானா நாக்கு. நீனா முன்னிலை ஒருமை. நீ முன்னிலை ஒருமை. நே நேசம். நேசம்னா என்னது, அன்பு. சரியா, நே அன்பு. அடுத்து நை நை அப்படின்னா இழிவு. நை அப்படின்னா என்னது, இழிவு. நோ நோ அப்படின்னா வறுமை. சரியா, பா பாடல். பூ மலர். பே அப்படின்னா மேகம். பேவை நல்லா பார்த்துக்கோங்க, மேகம். பை அப்படின்னா இளமை. பை அப்படின்னா என்னது, இளமை. போ அப்படின்னா சொல். மா அப்படின்னா மாமரம். மீ அப்படின்னா வான். மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு. சரியா, நேனாலும் அன்பு, மேனாலும் அன்பு. அடுத்து மை அப்படின்னா அஞ்சனம். மோ அப்படின்னா மோத்தல். யா அகலம். வா அப்படின்னா அழைத்தல். வி அப்படின்னா மலர். வைனா புல். வவுனா கவர். நோ நோ குரில். நோ நோய். தூ அப்படின்னா உன். 42 எழுத்து. சார் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா, என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா இது வந்து எளிமையாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி இலக்கணம் வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். சரியா, மீதி இலக்கணத்தை அடுத்த கிளாஸில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.